ஓகே. ஸோ விபிசி கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து விபிசியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எஸ்டே வி கிரியேட்டட் விபிசி, ஹவு டு கிரியேட் விபிசி அண்ட் சப்நெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து விபிசிக்குள்ள அடுத்த ஒரு காம்பனன்ட், முக்கியமான இன்னொரு ரெண்டு காம்பனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஒன்று வந்து இன்டர்நெட் கேட்வே, என்னென்னா ரவுட் டேபிள். ஓகே, ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம், இன்டர்நெட் கேட்வே அண்ட் ரவுட் டேபிள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக, ஃபர்ஸ்ட் ஏன் இவங்க ரெண்டு பேரும் தேவை, இன்டர்நெட் கேட்வே அண்ட் ரவுட் டேபிள் எதுக்காக அப்படின்னும் போது, நம்ம டிஃபால்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போதும் சரி, இல்லை விபிசி கிரியேட் பண்ணும்போது அதுவே ஒரு ஆப்ஷன் கேட்டது, எல்லாத்துக்குமே நான் கிரியேட் பண்ணுவான்னு கேட்டது. அப்படி ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இந்த இன்டர்நெட் கேட்வே ரவுட் டேபிள் எல்லாமே அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லான்ச் விசார்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை விபிசி கிரியேஷன் அப்போ அந்த எக்ஸெப்டான ஒரு ஆப்ஷன்ஸ் காமிச்சது இல்லையா, அதை கொடுத்தாலும் எல்லாமே அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பட் ஆனால் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஒன்றுமே நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் திஸ் இன்டர்நெட் கேட்வே எதுக்காக முக்கியமாக? ஸோ ஐஜிடபிள்யூ எதுக்கு? அப்போ விபிஎஸ்சியோட கான்செப்டை நம்ம திரும்பி கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். விபிஎஸ்சிங்கிறது இட்ஸ் அ விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். இப்போ இதுக்குள்ளே நான் ரிசோர்ஸஸை பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் இன்சைட் சப்நெட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சப்நெட் 1, இது சப்நெட் 2. ஓகே, ஸோ ரெண்டு சப்நெட் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூஸ்வலாக ரிசோர்ஸஸில் எல்லா சப்நெட்டுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃபால்ட்டாக ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ப்ரைவேட் சப்நெட். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ கான்ஃபிகர் இன்டர்நெட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரைவேட் சப்நெட் தான், எதுவுமே பப்ளிக் சப்நெட் கிடையாது. விச் மீன்ஸ் வெளியிலேருந்து யூசர்ஸ் யாரும் இன்டர்நெட் வழியாக உள்ளே வர முடியாது. இன்டர்நெட் வழியாக உள்ள டைரெக்டாக என்ட்ராக முடியாது. ஓகே, அப்போ இந்த யூசர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போ அதுக்கு தான் எனக்கு என்ன தேவைன்னா இன்டர்நெட் கேட்வே எனக்கு தேவை. ஸோ அப்போ வெளியில் எனக்கு இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு ஒன்று இங்கே இருக்கணும். இந்த இன்டர்நெட் கேட்வே வழியாக தான் யூசர்ஸால் உள்ளே வர முடியும். இது இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ஸோ திஸ் இஸ் இன்டர்நெட் கேட்வே. இப்போ நல்லா பாருங்க, இந்த இன்டர்நெட் கேட்வேவை நான் எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது விபிசியோட. ஸோ இன்டர்நெட் கேட்வே இஸ் அ காம்பனன்ட் விச் இஸ் டைரக்ட்லி அட்டாச்ட் வித் விபிசி. இன்டர்நெட் கேட்வே சப்நெட்டோட அட்டாச் ஆகல, இன்டர்நெட் கேட்வே விபிசியோட தான் அட்டாச் ஆகுது. ஓகே, இப்போ யூஸ்வலாக என்வரான்மெண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து லெட்ஸ் கன்சிடர் திஸ் அஸ் அ பப்ளிக் சப்நெட். இந்த சப்நெட் 1ங்கிறத வந்து பப்ளிக் சப்நெட்டாக கன்சிடர் பண்ணுவோம், இதை வந்து ப்ரைவேட் சப்நெட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இன்டர்நெட் ஃபேஸிங் சர்வர்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் சப்நெட்டில் தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வெப் சர்வர் இருக்குது அப்படின்னா இது வெப் சர்வர். இந்த வெப் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் சப்நெட். ஆனால் இது 2 டயர் ஆப்ஸ் ஆர் 3 டயர் ஆப்ஸ் அப்படின்னும் போது இது கம்யூனிகேட் பண்ணுற இன்னொரு டேட்டாபேஸ் சர்வர்ஸ் இருக்கும். டேட்டாபேஸ் சர்வர் வந்து இன்டர்நெட்டுக்கு ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அதை வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட் சப்நெட்டில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ இன்டர்நெட் ஃபேஸிங்கில் இன்டர்நெட்ல வந்து டேரெக்டாக யூசர்ஸ் அக்சஸ் பண்ணுற அந்த சர்வர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் சப்நெட்லேயும், ஓகேவா, வெளியிலேருந்து யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாக அக்சஸ் பண்ண போகிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே ப்ரைவேட் சப்நெட்ஸ்லையும் தான் பிளேஸ் பண்ணியிருப்போம். திஸ் ஹவ் யூஸ்வலி இட் ஒர்க்ஸ். அப்போது ஒரு கொஸ்டின் வருது, இந்த ரெண்டு சர்வருக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்? இந்த ரெண்டு சர்வரும் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? இது ரெண்டுமே வேற வேற சப்நெட்ல இருக்கு. ஓகே, அப்போ வேற வேற சப்நெட்ல இருக்கும்போது அதுக்குள்ளே எப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வரப்போகுது. சரி, இப்போ யூஸ்வலாக இந்த ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம இதுவே கொடுத்துடலாம். சப்நெட்டோட ஐடி வந்து 10.0.1.0 கொடுத்துருக்கேன். இந்த சப்நெட் ஐடி இதோட வந்து 10.0.2.0 கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் வேற வேற நெட்ஒர்க். இப்போ வேற வேற நெட்ஒர்க்கில் இருக்கிற ரிசோர்ஸஸ் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. கரெக்டாக டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ண இருக்காது. ஓகே, அப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும்னா நடுவில் யார் வேணும்? ரவுட்டர். எஸ், ரவுட்டர். இங்கே க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ரவுட்டருங்கிறது அப்ளையன்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட காம்பனண்ட் வந்து ரவுட் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். ரவுட் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ரவுட் டேபிளையும் அப்போ நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்நெட் 2 கிரியேட் பண்ணிட்டேன், SN1 SN2 ரெண்டு கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு 10.0.1.0 கொடுத்துருக்கேன். ரெண்டும் ஒரே சைஸில் தான் கிரியேட் பண்ணுறேன். இந்த தடவை கிரியேட் சப்நெட். ஸோ ரெண்டு சப்நெட்டு கிரியேட் ஆகுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ண இந்த விபிசியில் அந்த சப்நெட்குள்ள நான் பிளேஸ் பண்ண போறேன். சரி, இப்போ வந்து எனக்கு இங்கே பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நான் பிங் பண்ணா பிங் ஆகுமா? ஐ மீன் பிங் இல்லை, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணா எடுக்குமா?
கனெக்ட் ஆகாது. ஏன் கனெக்ட் ஆகல? ஏன்னா நம்ம இன்னும் இன்டர்நெட் கேட்வேலாம் கிரியேட் பண்ணலல்ல. அதானே பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நான் 2 சப்நெட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சப்நெட்டுக்குள்ள EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ள ஹவ் பிளேஸ்ட் வெப் சர்வர். இந்த வெப் சர்வருக்கு பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டேன். RDPலாம் நீ எடுக்கலாம் அப்படிலாம் கொடுத்துட்டேன். ஆனா இந்த சப்நெட்டுக்கு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகாது. இந்த மொமெண்ட் வரைக்கும் இது பிரைவேட் சப்நெட் தான். ஏன்னா இன்டர்நெட் கேட்வே நம்ம கிரியேட் பண்ணல, ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணல, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் எரர் வரதா செய்யும். ஓகேவா? ஸோ கனெக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இப்போ இன்டர்நெட் கேட்வேவை கிரியேட் பண்ண போறோம். We are going to create internet gateway. ஸோ கோ டு இந்த விபிசியோட இதுலயே பார்த்தீங்கன்னா கீழே இன்டர்நெட் கேட்வே இருக்கும். ஸோ செலக்ட் இன்டர்நெட் கேட்வே. இது டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே அவன் கொடுத்துருவான். அது டிஃபால்ட் விபிசியோட அட்டாச் ஆயிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இன்டர்நெட் கேட்வே ஒரு விபிசியோட தான் அட்டாச் ஆகும். ஓகேவா? சிங்கிள் இன்டர்நெட் கேட்வே கேன் பி அட்டாச் வித் ஒன்லி ஒன் விபிசி. ஆல்ரெடி ஒரு இன்டர்நெட் கேட்வே ஒரு விபிசியில் அட்டாச் ஆயிருக்குன்னா அதை அப்படியே இன்னொரு விபிசியில் அட்டாச் பண்ண முடியாது. அங்கேருந்து டிட்டாச் பண்ணிட்டு வேணா பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பவுமே இந்த டிஃபால்ட் கை வைக்க வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கேட்வே பேர் வச்சுக்கோங்க. மை டெஸ்ட் வச்சுக்கலாம். டெஸ்ட் GW இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வேக்கு ஒரு பேர் வைக்கிறேன். பேர் வச்சுட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தா இன்டர்நெட் கேட்வே கிரியேட் ஆகிடும். இப்போ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ண உடனே இட் மஸ்ட் பி அட்டாச்டு வித் விபிசி. தி வெரி பர்பஸ் ஆஃப் இன்டர்நெட் கேட்வே வந்து டு அட்டாச் வித் விபிசி தான். அப்போ அது வந்து அட்டாச் டு விபிசி அப்படின்னு கொடுங்க. இங்கே ஆக்ஷன் கொடுத்தாலும் அட்டாச் டு விபிசி வரும். இப்படியும் கொடுக்கலாம், அங்கே டிஃபால்ட்டாக கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ எந்த விபிசியோட நீங்கள் அட்டாச் பண்ண போறீங்க? இப்போ இருக்கிறது ஒன்று தான் காட்டுது, டிஃபால்ட் விபிசியை காட்டாது. ஏன்னா அதில் ஆல்ரெடி ஒரு இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆயிருக்கு. இன்டர்நெட் கேட்வே இல்லாமல் இருக்கிற விபிசி இது ஒன்று தான், இப்போ நம்ம கிரியேட் பண்ணது தான். ஸோ அப்போ என்எஸ்ஐ விபிசி அது ஒன்று தான் காட்டுது. அதை செலக்ட் பண்ணி அட்டாச் இன்டர்நெட் கேட்வே. இப்போ இந்த இன்டர்நெட் கேட்வே யாரோட அட்டாச் ஆயிடுச்சு? விபிசியோட அட்டாச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஒரு பார்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அதை விபிசியோட அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த வேலையை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் சப்நெட்டுக்கு தெரியாது இப்படி ஒரு இன்டர்நெட் கேட்வே விபிசியில் இருக்கு, அதை போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னுமே சப்நெட்டுக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன், நான் புதுசாக ரவுட் டேபிளை கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் ரவுட் டேபிள். அப்போ ரவுட் டேபிளுக்கு ஒரு பேர் வேணும். ஓகே, ஸோ RT-1 சும்மா ஒரு பேர் வைக்கிறேன், RT1. எந்த விபிசிக்காக இந்த ரவுட் டேபிளை கிரியேட் பண்றீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த விபிசிக்காக NSI விபிசி, இந்த விபிசிக்காக நான் கிரியேட் பண்றேன். இப்போ கிரியேட் ரவுட் டேபிள். இப்போ ரவுட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ரவுட்ஸ்ல டிஃபால்ட் ரவுட் இங்கேயும் வந்துடும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரவுட் டேபிள் தான் RT1. பட் அதுலயும் இந்த டிஃபால்ட் பார்த்து அந்த விபிசிக்குள்ள எல்லா சப்நெட்டையும் கனெக்ட் பண்ற பார்த்து இங்க வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எடிட் ரவுட்ஸ் கொடுத்துட்டு இந்த பாத் ஞாபகம், இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தரா இப்போ நான் ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணணும். நேட்டுக்கும் இங்கே தான் வரணும். ஓகேவா? ஸோ ஆட் ரவுட். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இன்டர்நெட் கேட்வேக்கு பார்த்து யார் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டார்கெட்டு? இன்டர்நெட் கேட்வே. அப்போ நமக்கு அவைலபிளாக இருக்க இன்டர்நெட் கேட்வே காமிச்சிடும். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே, டெஸ்ட் இன்டர்நெட் கேட்வே. சேவ் சேஞ்சஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்க, பாத்தில் இன்டர்நெட் கேட்வே வந்தாச்சு. எல்லாருமே ஓப்பன் ரிசோர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் கேட்வேவை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இதை சப்நெட்டோட அசோசியேட் பண்ணணும். எந்த சப்நெட்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சப்நெட் அசோசியேஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த சப்நெட்டோடையும் அசோசியேட் ஆகலை. ஓகேவா? அப்போ எடிட் சப்நெட் அசோசியேஷன் அதை கொடுங்க. அப்போ கேட்கும் எந்த சப்நெட்டோட இதை நீங்கள் அசோசியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். மல்டிபிள் சப்நெட்ஸை கொடுக்கலாம். இப்போ நான் இந்த விபிசிக்குள்ள ஒரு 3-4 பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் எதெல்லாம் பப்ளிக் சப்நெட்டோ அது எல்லாத்தையும் ஒன்றா இந்த இதோட லிங்க் பண்ணலாம். ஒவ்வொரு சப்நெட்டுக்கு ஒவ்வொரு இதெல்லாம் ஏன்னா மொத்தமாக விபிசிக்கு ஒரே இன்டர்நெட் கேட்வே தான் கரெக்டாக. அதுக்காக ரவுட் டேபிள் தனியாக கிரியேட் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து இது ரெண்டுமே பப்ளிக்காக போட்டால் இது ரெண்டுமே கொடுக்கலாம். ஆனால் என்னோட கான்செப்ட் படி நம்ம நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், இதை வந்து ப்ரைவேட்டாக போட போகிறோம். SN2 ப்ரைவேட், SN1 தான் பப்ளிக். ஓகேவா? அப்போ இதை மட்டும் லிங்க் பண்ணுறேன். இதை மட்டும் அசோசியேட் பண்ணி, ஓகேவா, சேவ் அசோசியேஷன். ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சப்நெட் 1 இப்போதான் அது பப்ளிக் சப்நெட்டா மாறுது. இந்த இந்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது பப்ளிக் சப்நெட். இது வரைக்கும் அது பிரைவேட் சப்நெட் தான். ஓகே, ஸோ அப்போ சப்நெட் அசோசியேஷன் போய் பாருங்க. இப்போ காட்டுதா எந்த சப்நெட்? ஓகே, சாரி, இங்கே இதுதான் அட்டாச் ஆகுது, இது அட்டாச் ஆகாதது, இதுதான் அட்டாச் ஆயிருக்கிறது, இதுதான் SN1. இப்போ நவ் this subnet has become a public subnet. இப்போ இதுக்குள்ள இருக்கிற அந்த சர்வரை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும்.
இப்போ RDP கேட்டுடுச்சா? இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டாலே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அது வரலன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகல, அவ்வளவுதான், சிம்பிள்.